எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சவுதி அரேபியாவிலேருந்து புதுப்பேட்டை மீனவன். இதோ பாருங்க, சீலா மீன் ஐஸ் வச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஸ்டைலாக ஐஸ் போடுறாங்க பாருங்க எங்கள் ஆட்கள். நிறைய இடத்துல வீடு கட்டும் போது கொத்தனார்லாம் செங்கல் இந்த மாதிரி தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி கட்டுறதை பார்த்துருக்கேன். அதே ஸ்டைலில் இப்போ எங்கள் ஆளுங்க மீன் ஐஸ் போடுறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறவர் ராக்கி, நடுவில் முகேஷ், லாஸ்ட்டாக நிற்கிறவர் ஆகாஷ். இப்போ இந்த 3 பேர் தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியுது. காரணம் என்னென்னா, அவங்க 3 பேர் தான் வண்டி உள்ள இருக்காங்க. இன்னும் 3 பேர் வெளியே இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம இப்போ வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் போடும்போது எப்பயுமே இடையில ஐஸ் போடணும். காரணம் என்னென்னா, மீன் ரொம்ப சூடு அதிகமாக இருக்கனால வீணாக போயிடும். அதனால் ஒரு 20 மீன் அடிக்கிட்டு கொஞ்சம் ஐஸ் அப்படியே மாற்றி போட்டுருவோம். இந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக எடுக்குன்னா ஒரு 250 சீலாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வரைக்குமே நம்ம வந்து உள்ளேருந்து வேலை பார்க்குறவங்கள மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். கொஞ்ச நேரம் வெளியே இருக்கிறவங்களையும் வீடியோ எடுக்கலாம். அங்கே 3 அப்பாவி ஜீவன்கள் வேலை பார்த்துட்டு இருக்கு. அவங்களையும் வீடியோவில் காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் அந்த 3 அப்பாவி ஜீவன்களும். வண்டியில் இருக்கிறவர் தீபக், இவர் பானுபிரகாஷ், இந்த லாஸ்ட்டில் நிற்கிறவர் பேர் MBBS படிச்சிருக்காரு. இவர் பேர் பிரேம்குமார். MBBS படிச்சுட்டு இங்கே வந்து மீன் ஐஸ் போடுற வேலைக்கு வந்து உட்காந்துருக்காரு. பாருங்க, மீன் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த வருத்தத்தில் ஐஸை கொண்டு தூக்கி போடுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சீலா ஒரு ஃப்ரிட்ஜு, மீன் ஒன்றும் கிடைக்கல, முடிஞ்சது. வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி.